ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுச்சேரி கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் 2025-26. ஸோ அந்த லேப்டாப் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் 2022-23 படிச்ச 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2025-26 இப்போ படிக்கிற 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து ஒரு 15,783 லேப்டாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேப்டாப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏசர் லேப்டாப் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த லேப்டாப்போட பாக்ஸ்லேயுமே அந்த இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் லேப்டாப் உள்ளே போனோம் அப்படின்னா அவங்களோட லோகோ போட்டு ஃப்ரீ லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் 2025-26 போட்டுருக்காங்க. இது ஒரு Windows 11 வந்து கொடுத்துருக்காங்க, 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து நம்மளுக்கு AMD Ryzen ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லேப்டாப்போட கீபோர்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ வேணும், இல்லை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லேப்டாப்பை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து AMD Ryzen ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 477 GB வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 98 GB வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ மீதி இருக்கிற எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் 496 MB. ஸோ அதுபோக வந்து இன்ஸ்டால்டு ரேம் பொறுத்த வரைக்கும் 16 GB ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 8 GB ரேம். பட் நம்ம இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக லேப்டாப்ஸ் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. 20 லட்சம் லேப்டாப்ஸ் கிட்ட. இங்கே வந்து 15 லேப்டாப்னால கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் கம்பேரிசன் வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் வியூ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அப்கமிங்கில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அன்பாக்சிங் யாரும் அப்டேட் பண்ண பார்க்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.